அது விசுவாசிகளை பற்றி இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போது என்ன செய்கிறார்கள்? தரிசிக்கிறார்கள் என்று நான் சொல்லுகிறாரு. பாருங்க, இது மக்களுக்கு தெரியாது, ஆனால் கர்த்தருக்கு நல்லா தெரிகிறது. கவனிங்க, அதுதான் நமக்கு தெரியும்படி நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. 2 கண்கள் இருக்கிறது. ஒன்று மாம்ச கண்ணு, அடுத்தது ஆவியின் கண். ஆவியின் கண் எவ்வளவு பிரகாசமாக திறந்திருக்கிறதோ அவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நீங்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இதெல்லாம் ஆசைப்பட வேணும். இதுதான் நம்முடைய ஜெபங்களாக இருக்க வேண்டும். என்றால் என்ன செய்ய வேண்டுமோ அதை கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடித்து இருக்கிறார். உங்களுக்கு இன்னைக்கு தேவைங்கிறது ஒண்ணுமே கிடையாது. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் நமக்குள்ளே இருக்கிறார். அவருக்குள்ளே என்ன செய்கிறது? எல்லாம் அடங்கி கிடக்கிறது. இவ காண்கிற கண்கள் தான் இன்னைக்கு நமக்கு தேவை. ஆகவே பாருங்க, அவர்களுக்குரிய தேவதூதன் சொல்றாரு.